மாணவர்கள் டார்கெட் வைக்க தப்பு இல்லையே. 18 வயசு அவங்களும் வாக்குரிமை பெற்ற ஒரு வாக்காளர் ஆயிடுறாருல. இப்போ வாக்காளர் சந்திக்க வேண்டிய கடமை இருக்கு, அதெல்லாம் சிந்திச்சு செய்யறாருல்ல. அதனால அவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. நிச்சயமா ஒரு எதிர்கட்சி தேவை. அது விஜய் தமிழ் வெற்றி கழகமா இருக்கட்டுமே, என்ன இப்போ தப்பு இல்லை. இப்போ விஜயகாந்த் வரல எதிர்கட்சி தலைவரா, செம கேள்வி கேட்டார்ல. இப்படி இருக்கட்டும், ஒரு எதிர்கட்சி வேணும். கல்யாணம் பிக்ஸ் ஆகும்போது அவன் சொன்ன அந்த மாதிரி விஜய் கூப்பிடலாம். 2000 நடித்தேன், இப்போ வருஷம் 18 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் அவங்க கூட ஒரு படம் கூட நடிக்கல. எங்கேயோ ஃபங்க்ஷனில் பார்த்தா அலோ சொல்ல, அவ்வளோதான். ஆனால் அவ்வளோ வரமாட்டார், வேணாம் அப்படி. வெளி உலகத்துக்கு நாங்கள் நண்பர்களாக தெரியலாம், ஃப்ரெண்ட்ஸ் படத்தை நடிச்சதுனால. ஆனால் உள்ள எனக்கு தான் தெரியும், அவரோட படமே பண்ணல. நான் எல்லாம் அஜித்து கூட போயிடுச்சு, டிராவலிங் பூரா அஜித்து. எங்கே போகிற ரோட்டில் போகல, தலையை கேட்டால் சொல்லுப்பா அப்படின்றான். தலையில் நம்மளுக்கு கூப்பிட்றேன், நான் வேற தலை அங்கே தலைன்னு. அது ஒரு மாதிரி கலாட்டெல்லாம் பண்ணி படத்தை நிறுத்திட்டாரு. வந்தால் அவன் எங்கள் மார்க்கெட், நான் பிடிச்சா அவர் மார்க்கெட் போயிடும். அப்படிலாம் கிடையாது. ஒருத்தர் மார்க்கெட்டு ஒருத்தர் எடுத்து அப்போ அந்த போட்டி இருந்தது. போட்டி இல்லை, அவரை சொல்லி கெடுத்துட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. விஜய் சார் குறித்து சொல்லுங்க சார். இந்த ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படம் அந்த சில காமெடிகள்லாம் ரொம்ப வைரல் ஆச்சு. அந்த நேரத்தில் திருப்பி உங்களுடைய நினைவுகள், நிறைய மீம்ஸ்கள் வந்தது, எப்படி இருந்தது நேரம் உங்களுக்கு? விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கிரேட் மேன் ஆயிட்டாரு எங்க லைஃப்ல. ஆமா, இம்பார்ட்டன்ட் பர்சன் ஆயிட்டாரு. ஏன்னா அவரோட நடிச்சு ஒரே படம் தான் விஜய்ல ஃப்ரெண்ட்ஸ். டோட்டல் ஃபுல்லா நான் அஜித் கூட தான். ஒன்னிடத்தில் கொடுத்த படம் ரிலீஸ் ஆச்சுல, அதுலயும் அஜித் இருப்பாரு. அடுத்த படம் நீ வருவானே, அதுலயும் அஜித் இருப்பாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து வில்லன் வரல, சரண்டர் வீரம் திரைப்படம் வரைக்கும். ஆமா, சரண்டர் நம்ம டேரக்டர் இருக்காருல்ல, அவர் எனக்கு ஃப்ரெண்டு. ஒரு காதல் மன்னலையும் நடிக்க வச்சாரு ஒரு சீன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுன்றதுனால வில்லன் வரல, நல்ல கேரக்டர் கொடுத்து பெரிய அதான் அஜித்தோட தலை போல வருவா சாங்கெல்லாம் போய் நான் நினைமா அஜித்துக்கு ரொம்ப திக்காகி, அதுவே அப்புறம் ஆஞ்சநேயா. அப்புறம் எங்க படம் எல்லாம் பண்ணும்போது நிக்காட் சார் சொல்லிட்டாரு, ஏ ஃப்ரெண்டுன்னா ரமேஷ் கண்ணா கூடு அப்படின்ட்டாரு. அவரே அப்படி சொல்லிட்டாரு. அதனால எவர் ஃப்ரெண்ட் ஆஃப் அஜித் குமார்னு எழுதிட்டாங்க. அப்படி பெரிய லெவல் வந்தோடனே எனக்கு அவரோட நடிகை தானே வாய்ப்புகள், விஜயோட நடிகர் வாய்ப்புகள் எனக்கு அமையல. ஆனா என் பையன் முருகாசோட ஒர்க் பண்ணான், சர்க்கார் திரைப்படத்தில் ஒரு சீன் கூட நடிச்சான். அப்போ அவனுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆகுது. அப்போ கல்யாணம் பிக்ஸ் ஆகும்போது அவன் சொன்ன அந்த மாதிரி விஜய் கூப்பிடலாங்க. 2000 நடித்தேன், இப்போ வருஷம் 18 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் அவங்க கூட ஒரு படம் கூட நடிக்கல. எங்கேயோ ஃபங்க்ஷனில் பார்த்தா அலோ சொல்ல, அவ்வளோதான். ஆனால் அவர் வரமாட்டார், வேணாம் அப்படி. இல்லை நீ வாங்க, நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுறேன், நான் கேட்டேன் வரேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி கேட்டால் அப்படி தானே சொல்லுவாங்க, வரமாட்டேன்னு சொல்லுவாங்க யாராவது. இப்போ நீங்கள் பத்திரிக்கை வைக்கிறீங்க, நான் வரலப்பா அப்படின்னு சொல்லுவான். வரேன்னு சொல்லுவாங்க, வரமாட்டேன். இல்லை அவரோட உங்களுக்கு தானே ஒரு நெருங்கிய நண்பராக வெளி உலகத்தில் அப்படிதானே தெரிஞ்சது. அதுதான். அப்போ அதான் சொல்றேன், இப்படி வெளி உலகம் தெரியும், உள் உலகத்துக்கு எதுதான் தெரியும். அவர்கிட்ட பேசவே பழகவே இல்லையே. வெளி உலகத்துக்கு நாங்கள் நண்பர்களாக தெரியலாம், ஃப்ரெண்ட்ஸ் படத்தை நடிச்சதுனால. ஆனால் உள்ள எனக்கு தான் தெரியும், அவ்வளோ படமே பண்ணல. நான் எல்லாம் அஜித்து கூட போயிடுச்சு, டிராவலிங் பூரா அஜித்து. எங்க போற ரோட்ல போல தலையை கேட்டா சொல்லுப்பா அப்படின்றான். தலையில நம்மளுக்கு கூப்பிடுறேன், நான் வேற தலை அங்க தலை, அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட். நான் உள்ள இருப்பு, நான் அஜித்தோட ரொம்ப டெய்லி போன் பண்ணி டெய்லி சாப்பிடுறேன். அதெல்லாம் தப்பு. அவங்க ரசிகர்கள் என்ன அப்படிதான் இருக்கும். அப்பதான் சொன்னா வரமாட்டாரு, சரி பரவாயில்ல வாங்கன்னு சரி போனேன். எப்படி எங்க இன்விடேஷன் வைக்கிற தப்பு இல்லைல்ல, அப்படி போனா என் ஒய்ஃப் கூட வந்திருந்தா சோபான்னு. அவன் யாருன்னா PS திவாகர், பெரிய மியூசிக் டைரக்டர் போது 40 படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க. அவன் தேவர் பிலிம்ஸ் தான் கே மாதவன். அதோட சிஸ்டர் கன்சர்ன் வச்சு தண்டாயுதவாடி பிலிம்ஸ், அது எல்லாமே PS திவாகர் மியூசிக். மலையாளத்தில் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் ஸ்டுடியோ ரெக்கார்டிங் பண்ண அவர் தான் சாங் மல்லிகா. அப்படி பெரிய ஆளவர். அப்போ அங்கே போனோடனே விஜய் பார்த்தப்ப சரி உட்கார காப்பிட்டுலாம் கொடுத்தாரு. அப்புறமா சோபா சொன்ன மாதிரி எல்லாம் சொல்ல PS திவாகர் மாஸ்டர் கிட்ட நான் கிட்டார் படிச்சிருக்கேன் அப்படின்னு அவங்களோட ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. சிஸ்டர் நீங்களா, நான் மாஸ்டர் கிட்ட நான் டிக்கெட் ஞாபகம் இல்லைன்னா அவங்க ஒன்று சோபா ஞாபகம் இருப்பாங்க, அப்புறம் சின்ன பையன் அப்படின்னு அவங்களும் பேசினாங்க. ரொம்ப அவங்களுக்குள்ள என்ன பையன். அப்புறம் நாங்களாம் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு வந்துட்டேன். அப்போ கல்யாணத்துக்கு வருவாரு அப்படின்றது. என்ன இருந்தாலும் கல்யாணத்துக்கு வர்றது ஒரு பெரிய ஆள் இல்லையா. நாங்கள் ஒன்று பெருசாக பேனர் வச்சு வாழைகள்லாம் வைக்கலையே. ஆனால் வந்துட்டார் 6:30 மணிக்கெலாம் சரியான கூட்டம், ஹெவி கூட்டம். நான் அவர் கட்டி பிடிச்சி பேசி கிண்டல்லாம் அடித்து தமாஷை பண்ணி அப்புறம் அவரை கொண்டு வெளியே போகிறதுக்குள்ள வீட்டுக்கு போயிடுச்சு. அவ்வளோ கூட்டம். ஆமாம். போலீஸ் பேட்டர் வந்துச்சு, யார் பார்த்து கல்யாணம் பண்ணுறது, என்ன கரெக்டாக என்ன பண்ணுறது சார், என்ன நீங்களா கல்யாணம் பண்ணீங்க? ஒரு ஆள் சொல்லக்கூடாது சார், விஜய் எல்லாம் வருவார், நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். அஜித் ஃபயர்னு போயிட்டான், வர மாட்டேன்னு நினச்சேன், அதனால ஒன்றும் பண்ணல சார். பாரு வெளியே வந்து 2 ஹவர் நிற்கிது. அது கிட்டத்தட்ட கேப்டனுடைய அந்த மண்டபத்துக்கு ரோடு, ரோடு 2 ஹவர்ஸ் நிற்குது. நீங்கள் சொல்லி நான் டைவெர்ட் பண்ணி விட்டுருப்போம் சார்,
நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு போனோன்னு 2,000 கிளியர் பண்ணுறது. அது ஒரு பெரிய விஷயம். விஜய் வந்து அது அப்புறம் வைரல் ஆயிடுச்சு. இப்போ போட்டோட ரமேஷ் கல்யாணம், சன் கல்யாணம், ஜஸ்ட் கல்யாணம் உடனே விஜய் அதை கிளிப்பிங்கன்னா வரும் ஆட்டோமேட்டிக்காக. இன்னைக்கு விஜய் சாரோடைய ரேஞ்ச் எங்கேயோ இருக்கு. இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரா இருக்காரு. ஆமா, கட்சி துவங்கிட்டாரு. நேரடி அரசியல் 2026 இலக்கு எப்படி பாக்குறீங்க சார்? இப்போ உங்களுடைய ஒரு நண்பரா அப்படி பாக்குறீங்க? அவரை பொறுத்த வரைக்கும் வெரி சின்சியர் மேன். எதுலையுமே உழைப்பாரு, எதுக்காக ஜெயிப்பாரு. அதான் அவரோட கருத்து. அவர் சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க அப்பா கேட்டாரு, மேல என்னடா படிக்க போறேன்? நான் படிக்க போறேன், நடிக்க போறேன்ட்டான். ஒன்னும் அவங்க அப்பாவுக்கு நடிக்க போறியா, உங்களுக்கு என்ன நடிப்பை பத்தினோன்னா நடிச்சு காமிச்சாப்ப சீன்ஸ். அப்பதான் அவங்க அப்பா நினைச்சார், பரவாயில்ல அவனுக்கு அவ்வளோ ஆர்வம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரே கொஞ்சம் படங்கள் பண்ணி, அப்புறம் செந்தில் அந்த விஜயகாந்தோட படத்தை பண்ணி, அப்புறம் அவரே படம் பண்ணி ஜெயிச்சு, அப்புறம் பூவனுக்கா விக்ரம் மூலமா பெரிய ரேஞ்சுக்கு வந்துட்டாரு. அப்புறம் இப்போ ஒரு ஃபுல் ஆக்ஷன் ஹீரோ ஆகிட்டார் டோட்டலா. அப்போ அவ்வளோ உழைச்சி முன்னேறவருக்கு அரசியல் வர்றது கஷ்டமா? அரசியலை பத்தி அவர் படிப்பாரு, நிச்சயமா தெரிஞ்சுக்குவாரு. சார்ட்ட கேட்டேன் கேப்டன்ல கஜேந்திரன் ஷூட்டிங்ல, நான் வந்துடுறேன் கட்சிக்கு அப்படின்னு. ஏன்டா அப்படின்னு. இல்லை சரி, எம்ஜிஆர் கட்சி அறிமுகனா பெரிய ஆள் கிடையாது, இப்போ கஜேந்திரன் கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூ இருக்கு, நான் வந்துடுறேன். வேலையப்பா ரமேஷ் கண்ணா, அரசியல் நடிக்கிற சினிமா மாதிரி கிடையாது. அரசியல் பயங்கர சூழ்ச்சி நடந்தது, ரொம்ப ஆழமானது. அதை நீ ஜெயிக்க முடியாது. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா என்கிட்ட வா, நான் சித்தரேன். யாராவது சொல்லுவாங்களா? அவர் வரவேணான்னு சொல்லிட்டாரு விஜயகாந்த் சார். ஆமா, வரவே வராது. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அதே மாதிரி நம்ம எது ப்ராப்ளம் ஃபோன் பண்ண உடனே சந்திக்கலாம். அவர் மற்றவங்கள மாதிரி அப்பாயின்மெண்ட் வாங்கலாம் கிடையாது. நேராக போன வீட்டார போனால் யார் வாசல் அடிட்டு என்ன பிரச்சனை உடனே ஃபோன் எடுப்பாரு. என்னப்பா ரமேஷ் அப்படி பிரச்சனை சால்வ் பண்ணு, அந்த மாதிரி டைப்பான மனிதன் அவர். அப்படித்தான். அது மாதிரி விஜயும் சரி, எப்போ நீ பேசினாலும் சரி கரெக்டான நேரத்தில் அது என்ன சொல்றது, அவர் ஆல்ரெடி ஒரு எண்ணம் இருக்குது மக்களுக்கு எதாவது செய்யணும். அதை ஷூட்டிங் நடக்கும்போது நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் ஷூட்டிங்கில் யார்ட்டு அதிகமாக பேச மாட்டார். அவர் பாட்டு ஒரு சைலண்டில் சேர் போட்டு உட்காந்துருப்பாரு, திங்க் பண்ணிட்டு இருப்பார் கேரக்டரை பற்றி, டெவலப் பண்ணுறதுக்கு கேரக்டர். அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்னா 9 வித் மேக்கப், 6 போயிடுவார். அதே மாதிரி ஞாயிற்றுக்கு வரமாட்டார். ஞாயிற்று மேலே கேட்டால் ரசிகர்களுக்கு ஒதுக்கிட்டாரு. என்னாலும் ரசிகர்களுக்கு தான் வந்துட்டு அப்படியே ரசிகர்கள் அதை வளர்த்துட்டு வந்தார். அதனால இப்போ அரசியல் தைரியமாக குதிக்கிறாரு. விஜயகாந்த் அப்படி தான் ஷூட்டிங் ஞாயிற்றுக்கு மிச்சம் பண்ணிட்டார். எந்த ஊர் போனாலும் அந்த ஊர் ரசிகர்களை பார்ப்பாரு. அப்படி ஒரு பிளான் பண்ணி வந்திருக்கிறாரு. நல்லா தெளிவாக தான் வராரு. ஒன்றும் மற்றவங்களாம் கிண்டல் பண்ணலாம், சினிமா நடிகர். இப்போ மாணவர்கள் சமுதாயம் வந்துச்சுனாலே அரசியல் பெரிய பவர். அது உதாரணத்துக்கு 1967 ஹிந்தி போராட்டம் வந்துச்சு, அண்ணாதுரை ஆரம்பிச்சு வச்சாரு. யார் முன்னின்று செஞ்சாங்க? மாணவர்கள் தான். மாணவர்கள் இறங்கினாலும் அந்த போராட்டம் ஜெயிச்சிடும். ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. அப்படியே கட்சி நேரில் சொல்லிட்டு ஐயோ மும்மொழி திட்டம் தான் இந்தியாவில் கட்சி வைக்கலன்ட்டார்ல. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் பெங்கால் பீச் நடந்துச்சு, அந்த ஜல்லிக்கட்டு மாணவர்கள் இறங்கினாங்க. அது மாதிரி மாணவர்கள் சப்போர்ட் பண்ணுறது கரெக்டான விஷயம். மாணவர்கள் சப்போர்ட் பண்ணிட்டோன்னா அவர் நிச்சயமா வெற்றி அவர் பாதை அமைத்துக் கொள்ளும். அது வாக்கு அரசியலா பார்க்கப்படுது, தேர்தல் அரசியல், வாக்கு அரசியல். 18 வயது நிரம்பியவர்கள் அடுத்தது வாக்காளர்கள் வராங்க. அந்த டார்கெட் பண்றாரா அப்படின்ற ஒரு கேள்வி. டார்கெட் தான் தப்பு. அரசியல்வாதிகள் அப்படிதான் இருக்கணுமா? ஒவ்வொருத்தருக்கும் அரசியல்வாதிகள் ஓட்டு கேட்கறாங்க. டார்கெட் தானே. தமிழக மக்கள் தாய்மார்களுக்கு எல்லாம் டார்கெட் தானே. மாணவர்கள் டார்கெட் வைக்க தப்பு இல்லையே. 18 வயசு அவங்களும் வாக்குரிமை பெற்ற ஒரு வாக்காளர் ஆயிடுறாருல்ல. இப்போ வாக்காளர் சந்திக்க வேண்டிய கடமை இருக்கு. அதெல்லாம் சிந்திச்சு செய்யறாருல்ல. அதனால அவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. விஜயகாந்த் சார் குறித்து பேசும்போது அவர் இந்த திரைத்துறையில பார்த்திருப்ப நிறைய நன்மைகள், இன்று வரை அவருடைய நன்மைகளை திரைத்துறையினர் பேசிக் கொண்டிருக்காங்க. அதே நேரத்தில் அரசியல்ல அவர் ஒரு மறுக்க முடியாத தலைவராக இருந்திருக்காரு. அந்த போராட்டங்கள் பாருங்க, தேமுதிக, திமுக, அதிமுக நிறைய போராட்டங்கள் மத்தியில விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை படைக்குமா, சரித்திரம் படைக்குமா, வரலாறு படைக்குமா? எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா வரலாறு படைக்கும். ஏன்னா திமுகவுக்கு எதிர்கட்சியா இருந்து அதிமுக இப்ப இல்லை, டோட்டலா காணாம போயிடுச்சு. ஒரு எதிர்கட்சி நிச்சயமா எந்த அரசியலுக்கும் ஒரு எதிர்கட்சி கண்டிப்பா தேவை இல்லையா? இனிமேல் பட்ட அதிமுக இணைஞ்சு ஏதாவது பண்ணி வருவாங்க. அதை பத்தி 1,57,00,000 வாக்குகள் போட்டிருக்காங்க நினைக்கிறேன் இடைத்தேர்தல் சொல்லிட்டு, நாடாளுமன்ற தேர்தல். சரி சரி சரி. யாரு? அதிமுக. அதான் சொல்றாங்க 40 தொகுதிகள் எல்லாம் அவங்க தோல்வி அடைஞ்சாங்க, வர முடியல. 40 ஸ்டாலின் ஐயா வந்துட்டாரு இல்லையா? உதயநிதி வந்துட்டார். உதயநிதி நிறைய உழைக்கிறார். இப்போ விஜயோட ஸ்பீடு அவருக்கு அதனால அவருக்கு ஒரு பெரிய பக்கபாடம் இருக்கு. அதனால நிச்சயமா ஒரு எதிர்கட்சி தேவை. அது விஜய் தமிழ் வெற்றி கழகமா இருக்கட்டுமே, இல்லை இப்ப தப்பு இல்லை. இப்போ விஜயகாந்த் வரல எதிர்கட்சி தலைவரா, செம கேள்வி கேட்டார்ல. அப்படி இருக்கட்டும், ஒரு எதிர்கட்சி வேணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். இடிப்பாறை இல்லாத ஏமராமன் கெடுப்பாறையும் கெடுவான்னு திருக்குறள் ஒரு குறள் இருக்குது.
அதாவது இடித்து சொல்லுகின்ற எதிர்காட்சியாளர் மந்திரிகளும் இல்லைன்னா அந்த மன்னன் வேஸ்ட். அப்ப அந்த இடித்துரைக்கிறதுக்கு ஆள் அப்ப வேணும். எடுத்த உடனே ஒரு முதலமைச்சர் கனவுன்றது வெறும் கனவாவே தான் இருக்கும். கனவுன்றது கனவு காண தப்பு இல்ல, ஆனா அப்படி நேரம் அந்த இடத்துக்கு எல்லாம் போயிட முடியாது. ஏன்னா இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் நல்லா பண்றாரு, உதயநிதி நல்லா பண்றாங்க. அப்ப எப்படி டக்கு நீ வர முடியும்? எதிர்கட்சியா தான் வரணும். வந்து ஒரு காலத்துல ஏதாவது கேப் கிடைக்கும் போது உள்ள வர முடியும். அப்படிதான் வர முடியும். அப்படிதான் முதல்வர் வர முடியும்.